நேயர்களை உரிமை குரல் நிகழ்ச்சி தொடர்கிறது. மாணவர்கள் மத்தியில் கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கான ஆர்வம் அதிகரித்ததான காரணம் என்ன? கல்வி நிலை தற்பொழுது எந்த அளவில் இருக்கிறது? அரசாங்கம் கொடுக்கும் இட ஒதுக்கீடு மாணவர்கள் மத்தியில் சென்று அடைகிறதா? இதை பற்றியெல்லாம் நாம் விவாதிப்போம். திரு சம்பத் அவர்கள், நீங்க சொல்லுங்கள். இந்த அரசாங்கம் இது இடஒதுக்கீடு என்றதை ஒன்று வைத்திருக்கிறது. இதை அடிப்படையில் மாணவர்கள் கல்லூரியில் இருக்கட்டும், பள்ளிகளில் இருக்கட்டும் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு முழுமையாக சென்று சேர்கிறதா? அதற்கு முன்னாடி உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த இடஒதுக்கீடு எப்படி வந்தது, ஏன் வந்தது? இப்போ மேடம் பேசும்போது சொன்னாங்க ஜீன்லேயே வரணும், அப்படி இல்லைன்னும் போது அது கடவுளுடைய படைப்பு அப்படின்றாரு. ஜீன்ல வரணும்னு சொல்லல. இடம் படிப்புங்கிறது அத்தனை பேருக்கும் போய் சேரணும். இவங்க பேக்வேர்ட் ஃபார்வேர்டுன்னு போடுறாங்க. பேக்வேர்ட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க ஒரு சில ஜாதி அடிப்படையில கொடுக்குறாங்க, அதை மாதிரி கொடுக்க கூடாது. ஒரு சில இதுல அவங்களுக்கு வந்து பகவானா கொடுத்திருக்கிறதா இருக்கும், இயற்கையா வந்திருக்கிறதா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னனே தவிர நிச்சயமா பகவான் வந்து கொடுத்தது இல்லை. ஒருவேளை பகவான் இருந்தாலும் அவர் தன்னுடைய படைப்புல வந்து ஏற்றத்தாழ்வு வைக்கிறது எந்த வகையிலையும் இருக்காது. ஏன்னா பகவான் என்பது பகவான்னாலுமே அவன் எல்லாருக்குமானவனா தான் இருக்கணும். ஆனா நமது சமுதாயத்தில் நிலவுகிற நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நெடுங்காலமாகவே கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு, உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கிடைத்து வந்தது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப மோசமான சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு. உலகத்தில் வேற எங்கேயும் இதை நீங்க பார்க்க முடியாது. இந்தியாவில் தான் இந்த ஜாதிய பாகுபாடு, கல்வியெல்லாம் வந்து நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதியினருக்கு, சொத்துள்ளவங்களுக்கு தான் கல்வி. இன்னும் சொல்லப்போனால் கல்வியை விடுங்க, நிலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு நிலமே கிடையாது. அவன் வந்து உழுது கூலியாக தான் வாழணும், வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலமுடையவர்களுக்கு, இந்த உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு தான் இந்த கல்வி என்பது இருந்ததுனால எல்லா துறைகளிலும் அவர்கள்தான் பல நூற்றாண்டுகளாக முன்னேறி வந்திருக்கிறார்கள். சுதந்திரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டிலேயே அந்த வகுப்புவாரி உரிமை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தது பிறகு, நம்முடைய முன்னோர்கள் பெரும் போராட்டம் நடத்தின பிறகு தான் கல்வியில் இடஒதுக்கீடு என்றது வருது. சுதந்திர இந்தியாவில் பெரும் போராட்டத்துக்கு பிறகு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் இடஒதுக்கீடு வந்தது. வேற ஒன்றும் இல்லை. இந்த இடஒதுக்கீடு என்பது நீண்ட நெடுங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பகுதி மக்கள் பிற முன்னேறிய சமுதாயத்துக்கு நிகராக வளரணும், அவங்கள கை தூக்கு விடணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இது யாருக்கோ அநீதி இழைப்பதற்காக தரப்பட்ட சலுகை அல்ல, அவர்களுக்கு சமூக நீதி வழங்குவதற்காக வழங்கப்பட்ட உரிமை தான் அது. அதை வந்து மேடம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயல்பாகவே ஜீன்றதுலாம் கிடையாது. அவங்க 1000 வருடங்களாக இவங்க படிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. அவன் இப்போதான் படிக்கவே தொடங்குறான். இன்னும் அவனுக்கு ஆரம்ப கல்வி போய் சேரலை அந்த பகுதி மக்களுக்கு. இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்க முன்னேறாங்க. அதனால தான் மருத்துவ மாணவர்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மருத்துவராக ஒருத்தர் வரணும்னா அவர் எல்லா ஜாதிக்காரனும் அந்த தேர்வில் பாஸ் பண்ணால் தான் அவன் டாக்டராக வர முடியும். தலித்து பரீட்சை எழுதாமல் அவன் டாக்டராக வர முடியுமானா வர முடியாது. அவர்களுக்குள்ளும் ஆற்றல் இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்களுக்கு தருகிற பொழுது அவர்களும் மருத்துவர்களாக வர முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு மாணவர்கள் மத்தியில் முழுமையாக சென்றடைகிறது. இடஒதுக்கீடு முறையில் நீங்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த ஆரம்ப கல்விகளில் இந்த இடஒதுக்கீடுன்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. யார் வேணாலும் போய் படிக்கலான்றது இருக்கு. அதுக்கு மேலே பெரிய படிப்புகளுக்கு போகும்போது தான் இடஒதுக்கீடு முறை வருது. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தா இடஒதுக்கீடு கிடைக்கிறதான்றீங்க, அது இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமலே இருக்கு. அதில் தலித்துகள், பழங்குடியின மாணவர்களுக்கான கல்லூரிகளிலே அவர்களுக்கு வழங்கப்படுகிற இடம் முழுமையாக இன்னும் பூர்த்தி ஆகவில்லை. இது எவ்வளவு அவலம் பாருங்க. இந்த இன்னும் அந்த அளவுக்கு அவங்க வரல. மேல இந்த இடஒதுக்கீடு போதுமான அளவில் இருக்கிறதா, இல்ல இதை வந்து விரிவுபடுத்தினால் இது மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, இப்போது இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டு முறையை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் பெரும் கிளர்ச்சியில ஈடுபட இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, மருத்துவ மாணவர்களுக்கான நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டில் வந்து கட்டாப் மதிப்பெண் அடிப்படையில் இதுவரையில் நம்ம பின்பற்றி வந்தோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு திடீர்னு ஒரு தீர்ப்பு வழங்கி நாடு முழுவதும் இனிமேல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இடம்ன்றாங்க. அப்படின்னும் போது வந்து கிராமப்புற மக்கள் அதுலேயும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுடைய கேள்வித்தாள்கள்லாம் கடுமையான பாட கல்வி முறையை தான் அது பின்பற்றுது. சிபிஎஸ்சி
அதுக்கும் மேலான கல்விகளை வந்து அதில் கொண்டு வரதுனால கிராமப்புற மக்கள் இதில் பெருமளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு என்பது இருந்தாலும் அவங்க அது அப்பியர் ஆவதே பெரிய கஷ்டமாயிடும். ஒரு நேயரை பார்த்துட்டோம். வணக்கம், உரிமை குரல். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? ஹலோ மேடம், நாங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. இப்ப வந்து ஓகே மேடம், நீங்க சொல்றதெல்லாம் இந்த அதான் எப்படி சொல்றது, பிசி எம்பிசி ஓசி அதெல்லாம் ஒத்துக்கிறோம் நாங்க. ஓசிலேயே எல்லாரும் வசதியா இருக்காங்களா சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு நீங்க எதுக்கு அது மாதிரி பண்றீங்க? ஓசினா எல்லாருமே வசதியா இல்ல, ஒரு சிலர் ரொம்ப, இப்ப நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறோம். சரி, எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு, சரி எங்களுக்கு அதுலதான் ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட்ல ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களால முடிஞ்சதுக்கு ஸ்கூல்லயோ காலேஜோ நல்லதா சேர்த்து வைக்கணும், அது சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சேர்த்தா அதுலயே எங்களை பின்னாடியே தள்ளுறாங்க. ஓசி உங்களுக்கு ஒண்ணும் இல்லன்னுட்டு எல்லாத்துக்கும் சமமா வேணும்ன்றாங்களா? அப்ப எல்லாத்தையுமே சமமா கொண்டு வரணும் இல்லைங்களா? சரி சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இவங்க சொல்றது பார்த்தா எல்லா ஒரு ஜாதியிலுமே வந்து ஏழை பணக்காரர் என்பது இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் அதுலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இடஒதுக்கீடு முறையிலேயே கிரிமி லேயர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கணுன்ற மாதிரி ஒரு பெரிய கருத்து இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு முறை என்பது பொருளாதார ரீதியில், கலாச்சார ரீதியில், சமூக ரீதியில் நீண்ட நெடுங்காலமாக பின்தங்கியவர்களை பிற முன்னேறிய வகுப்பாருக்கு நிகராக கைதூக்கி விடுவதற்காக கொண்டு வரப்பட்ட நடைமுறை தானே தவிர இது யாருக்கும் அநீதி இழைப்பதற்காக இல்லை என்பதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக தருவதற்கு அரசாங்கம் தான் அதுக்கு முன் வரணும். நீங்கள் அதே மாதிரி இப்போ ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ஏழை மாணவர்களுக்கு 25% தனியார் கல்விக்கூடங்களில் அனுமதிக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே நடைமுறைப்படுத்த முடிகிறதா? பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த முடியல. ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கத்தால் கொடுக்க முடியல. நான் எல்லா கல்விக்கூடங்களையும், தனியார் கல்விக்கூடங்களையும் 25% ஏழை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குதுன்னு உத்தரவாதப்படுத்த முடியுதா? முடியல. ஆனால் இப்படிப்பட்ட நடைமுறைகள் மூலமாக இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு கூட மத்திய அரசாங்கம் சொல்றது இடஒதுக்கீட்டு முறை வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா RSS உடைய தலைவர்கள் வந்து இடஒதுக்கீடு முறையெல்லாம் இனிமேல் கொண்டு வரக்கூடாது, தேவையில்லை. மோகன் பாகவத் ஒரு அறிக்கை வெளியிட்டார் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி. ஆனால் பார்த்தீங்கன்னா பீகாரில் தேர்தலில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது மொத்தமாக. இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னதுனால அது அந்த தோல்விக்கு ஒரு காரணம்னு பிஜேபியை அதை உணர்ந்தாங்க. இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்க, மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களும் அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான கொள்கை உள்ள ஒரு அரசியல் கட்சி, இருந்தாலும் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் தேவை இருக்கிறது, அந்த மக்கள் இன்னும் முன்னேறவில்லை எதிர்பார்த்த அளவுக்கு. இன்னொரு விஷயம், உயர்ந்த ஜாதியை சேர்ந்த அறிவுபூர்வமான அந்த மக்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு நாம் ஒன்றும் தடையாக இல்லை. நிறைய அவங்களுக்கு நீங்கள் தனியார் துறையில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு முறையே கிடையாது. நீங்கள் அரசு துறையில் தான் இடஒதுக்கீடு முறை இருக்குது, ஏதோ கொஞ்சம் பேர் போயிடுச்சுன்னு போகிறாங்க. தனியார் துறையில் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, தனியார் துறையில் இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படணும்னு. இந்த கோரிக்கை ஏன் வருது? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறையை தனியார் துறை இந்தியாவில் பலமாக இருக்கான், பார்த்தீங்கன்னா தனியார் துறை தான் பலமாக இருக்கிறது. அரசு துறை வேலை வாய்ப்புகளோடு ஒப்பிடுகிற போது தனியார் துறை வேலை வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே இடஒதுக்கீடு முறை இருக்கான்னா அங்கே இல்லை. அதுவே கூட அங்கேயே இடஒதுக்கீடு வழங்கணும்ன்ற ஒரு கோரிக்கை குரல் இன்றைக்கு வலுத்து கொண்டிருக்கிறது. அதையும் நீங்க பார்க்கணும். சரி, நீங்க சொல்லுங்க மேம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்ற ஒரு பாடப்பிரிவு கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி இதற்கான ஒரு மவுசே இல்லாத ஒரு நிலையில் தான் இருந்தது. அனைவரும் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பிற்காக தான் சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தற்போது மாணவர்கள் கலை மற்றும் அறிவியலில் மட்டும்தான் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? பொறியியல் மருத்துவருக்கான ஆர்வம் ஏன் குறைந்தது? அதில் என்ன தமிழகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லையா, இல்ல வசதி வாய்ப்புகள் அரசாங்கம் செய்து தரவில்லையா? இதற்கு முக்கிய காரணம் என்று என்ன சொல்வீர்கள்? ஒரு விஷயம் மேடம், என்னைக்குமே இந்த அறிவியலுக்கும் சரி கலைக்கும் சரி வாய்ப்பு குறையல, அதாவது அதுக்கு உண்டான மகத்துவம் குறையல. அதை வந்து நம்ம கொஞ்ச நாள், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து சாப்பாடுல எடுத்தோம்னா இன்னைக்கு நமக்கு குழம்பு சாதம் பிடிச்சிருக்கும், நாளைக்கு பார்த்தா அந்த சாம்பார் சாதம் பிடிக்காது, காய் சாதம் பிடிச்சிருக்கும். அதை மாதிரி நடுவில் மக்கள் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியுன்றதுனால அந்த பக்கத்துக்கு போனாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே இன்ஜினியர். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா இந்த காலேஜுக்கு கூவி கூவி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆள் வரமாட்டாங்க. எல்லாரும் இன்ஜினியர், சீட்டே கிடைக்காம அதிகப்படியாக எப்படியாவது இன்ஜினியர் படித்து அவனை படிச்சுட்டா மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் எல்லாரும் அதுக்கு படிக்க வச்சாங்க. இப்போ என்னாச்சு? அது மலிஞ்சு போச்சு.
அது இந்த இடத்துக்கு இப்ப இதே மாதிரி மருத்துவத்துல இப்ப வந்துட்டு இருக்காங்க ஒண்ணு. அது மாதிரி இதுக்கு டிமாண்ட் வர வர இதுல ஆட்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சுறாங்க. நிறைய பேர் வந்தோடனே அத்தனை பேருக்குமே அந்த துறையில வேலை கிடைக்குமா? கிடைக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். அங்க போக போனா ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒண்ணு. இவர் சார் பேசும்போது ஆரம்பத்துல சொன்னார் பணம் கொடுத்து கல்வின்னு வரும்பொழுது யாருக்குமே கிடைக்கலன்னு. இங்க எல்லா ஜாதியிலையும் எல்லாருமே பணம் வச்சுட்டு இருக்கவங்க கிடையாது. எல்லா ஜாதியிலையும் இது இருக்கு. இன்னும் ஒண்ணு சொல்லப்போனா இந்த என்ட்ரன்ஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி இவர் சொல்ற மாதிரியான ஆட்கள்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது காலேஜ் அது மாதிரிலாம் படிக்க முடியுது. எல்லாமே தலித்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கொண்டு போய் எல்லாமே ஓசியில கொடுத்தா அப்புறம் அவங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும்? படிக்கணும், மார்க் வாங்கணும், அதுக்கு உண்டான இதை நீ கொடு. அதை விட்டுட்டு இடஒதுக்கீடு கொடுத்துருக்க, சரி ஓகே எல்லாத்துலயுமே இடஒதுக்கீடு, இவங்களால ஒண்ணுமே வர முடியாதுன்னா இன்னைக்கு பார்க்க போன எத்தனையோ பேக்வேர்டுன்னு சொன்னவங்க சொந்தமா காலேஜ் வச்சிருக்காங்க, சொந்தமா மருத்துவமனை வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது? இன்னும் எவ்வளவு நாள் தான் இடஒதுக்கீடுன்னு அவங்களுக்கே நீங்க சலுகையை கொடுத்துட்டு இருக்க போறீங்க? இப்ப இவர் சொன்னாரு ஜீன் கிடையாது, பகவான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காருன்னு. அப்ப எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கும் பொழுது பர்டிகுலர் பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவோ நாலேஜோ ஏன் இவங்களுக்கு இல்ல? அப்ப இவங்களுக்கும் ஓட்டு எல்லாரும் போடுறோம், சலுகைகள் எல்லாரும் வாங்கிக்கிறோம். இப்ப வந்து நிவாரணம் நடந்து பாருங்க, அப்ப கூட பாருங்க முதல்ல அவங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்காங்க. அப்ப என்ன நாங்கெல்லாம் சாதம் சாப்பிடுறது கிடையாதா, இல்ல ஒண்ணுமே பண்றது கிடையாது? அப்ப ஒரு பர்டிகுலர் வர்க்கம் உழைச்சாதான் சாப்பிடணும், பணம் செலவு பண்ணாதான் பண்ணணும், ஆனா வரி மட்டும் கட்டணும்னா இவங்க வரியும் கிடையாது. வீடு, படிப்பு இலவசம், அரிசி இலவசம், அத்தனையும் இலவசம். அப்படின்னா அறிவை கூட வேணாம், இலவசமா ஊசி ஏதாவது இருந்தா போட்டு விட்டு வந்துடலாமே மேடம். அதாவது உங்களுடைய கேள்விக்கு பதில் என்னவென்றால், இதை உருவாக்கப்பட்டது அறிவு என்பது அனைவரும் சார்ந்தது, அனைவருக்கும் ஆண்டவன் என்பவன் அனைவருக்கும் கொடுத்தது அறிவு. ஆனால் மனிதன் அதை பிரித்து பார்த்து இன்னாருக்கு இன்னார் என்று கொடுத்து விட்டான். இதுதான் மனிதன் பண்ண தவறு. அந்த ஒரு காரணத்தினால் தான் இன்று இடஒதுக்கீடு என்று சமுதாயத்தில் ஏற்பட்டது. நேயர்களே, சாதி என்பது மரபு ரீதியாக ஒவ்வொருவருக்கும் இஞ்சாதியில் இருந்து இன்னாருக்கு பிறந்தவர்கள் தான். ஆரம்பத்தில் இருந்து யாரும் ஒரே ஜாதியில் பிறந்தவர் கிடையாது, இது ஆய்வு சொல்கிறது. அதே மாதிரி தமிழ் என்றது ஆதி காலத்தில் பிறந்த ஒருவன் தமிழில் தான் முதலில் பேசியிருக்கிறார். இன்று இத்தனைக்கும் காரணம் தன் தாய்மொழியை மறந்து இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஒன்றுதான். அதாவது ஜாதி என்பது ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த மரபு RNA DNA டெஸ்ட்ல நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஆய்வு சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் வரை இன்று வரை ஜாதி என்பது ஒரே ஜாதியில் பிறந்தவன் இல்லை, ஒவ்வொரு ஜாதியில் மாறுபட்டு தான் இருக்கிறது ஆய்வு சொல்கிறது. இதெல்லாம் என்னவென்றால் இவற்றில் அனைத்திற்கும் நாம் தான் காரணமே தவிர ஆண்டவன் கிடையாது. இதை அனைத்தையுமே உருவாக்கப்பட்டவர்கள் நாம். விஷயம், மக்கள், இந்திய மக்கள் தொகையில் இவர்கள் குறிப்பிடுகிற முன்னேறிய வகுப்பாருடைய சதவீதம் என்ன நீங்க பாருங்க. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்று வழங்கப்படக்கூடிய சதவீதம் கூட தலித் மக்களுக்காகட்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இது அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 50% தான். தமிழ்நாட்டில் தான் 69%. ஏன்னா இங்கே தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பெருவாரியான மக்கள் இந்தியாவில் தமிழகத்தில் இந்த பகுத்தறிவு இயக்கம், சமூக நீதிக்கான இயக்கங்கள் நீண்ட காலமாக வேரூன்றி வளர்ந்து வந்த காரணத்தினால இங்க ஒரு 69% இடஒதுக்கீடு அமலுக்கு இருக்கு. ஆனா இந்தியாவில் பிற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கிடையாது, 50% மேல கிடையாது. ஆனா இவங்க சொல்ற முன்னேறிய வகுப்பாரு எத்தனை சதவீதம் இருக்காங்க, எத்தனை சதவீதத்தை அனுபவிக்கிறாங்க நீங்க கணக்கு போடணும். வேலை வாய்ப்பிலே ஆகட்டும், கல்வித்துறையிலே ஆகட்டும், அவர்கள் சதவீதத்துக்கும் மேல் அனுபவிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க பாத்தீங்கன்னா சொத்துள்ளவனுக்கு தான் ஓட்டுரிமைன்றது நம்ம நாட்டில் இருந்தது. அவ்வளவு மோசம். அப்போனா நீங்க பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு, ஏழை எளிய நிலமற்ற விவசாயிகளுக்கு, கூலிகளுக்கெல்லாம் ஓட்டுரிமையே இல்லாத ஒரு காலம் இருந்தது. எல்லாரும் சமநிலை அப்படின்ற ஒரு நிலையை இந்தியாவில் உருவாக்குவதற்கு பெரும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அதுக்கு பிறகுதான் நம்ம இப்ப எல்லாருக்கும் ஓட்டுரிமை, அவன் குப்பனா இருக்கட்டும் சுப்பனா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே உரிமைன்றது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த நடைமுறை வருவதற்கு நீண்ட காலம் போராடி வந்திருக்கிறோம். எனவே இந்த இடஒதுக்கீடு என்பது 100% இவர்களுக்கே எதிர்பார்ப்பது என்பதும் எந்த வகையில் நியாயமற்ற பொருள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு போறதான நம்ம சதவீதத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா இன்னும் கூட அவர்களுக்கு குறையும். ஆனா நம்ம சொல்லல. இன்றைக்கு வழங்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது நியாயமானது. இன்னும் சொல்லப்போனா கூடுதலாக கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற குரல் இருக்கிறது. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் தங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்றாங்க. ஆனா ஒப்பீட்டளவில் இந்தியாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சிலர் பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல வந்து சில பேர் வசதி படைச்சவர்களாக இருப்பார்கள்.
ஆனா அதுலேயும் நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவுடைய செல்வாதாரத்தின் பெரும்பகுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா இன்றைக்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அனுபவிப்பதில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் அடுத்த வேலை சோத்துக்கே இன்றைக்கும் கஷ்டப்படுகிற மக்கள் இருக்காங்க. ஆனால் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் பார்த்தீங்கன்னா எல்லா சோஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்பதான் அந்த சமூக நீதி என்பது எவ்வளவு முக்கியமானது, இது ஏன் இந்த பிரச்சனை நிலவுகிறது என்பது அப்பதான் ஆய்வு செய்வது மூலம் உணர முடியும். அவர்கள் இயல்பாக யாரோ ஒரு சில பேர் அவர்களை பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் தகுதிக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மண்டி கிடக்கிற கூட்டம், அவனு அதை சீண்டவே பார்க்கவே தகாதவனாக பார்த்தாலே பாவன் ஒதுக்கப்பட்ட ஜாதியினர் இந்த நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இந்த கல்வியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். முழுமையாக இது இது தலைப்பை மாறும் ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அப்படி நாம் செல்ல வேண்டாம். முதலில் கலை மற்றும் அறிவியல் கல்வியை பற்றி தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த கலை மற்றும் அறிவியல் பற்றிய ஒரு பார்வை மாணவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது, இதில் ஏன் இந்த வரவேற்பு பெற்றுள்ளது? ஏனென்றால் ஒரு காலத்தில் பொறியியல் மருத்துவம் என்பது ஒரு உயர்ந்த படிப்பாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியில் பொறியியல் கல்வி என்றது ஒரு அடுத்தபடியான ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் இதற்கு தான் மாணவர்கள் அதிக அளவில் குவிந்தார்கள். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி என்றால், கல்வி என்பது வியாபாரமாக்கப்பட்ட காரணத்தினால் இன்று ஒரு மார்க்கெட்டிங், ஏனென்றால் இன்றைக்கு கலை அறிவியல் ஒரு பக்கம் ஒரு ஸ்டேஜ்ல ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு, அடுத்த சைடு பொறியியல் மருத்துவம் என்பது ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க பேசுங்க. இது ஒரு வியாபாரமான காரணத்தினால் தான் இந்த ஒரு சூழல் சமூகத்தில் ஏற்பட்டதா? இல்ல, வியாபாரம் அப்படின்னு வியாபாரமாவும் ஆக்கப்பட்டது ஒரு இதுவா வச்சுக்கலாம். ஆனாலுமே என்னைக்குமே இந்த பிகாம் எடுத்துனோம்னு சொன்னா, இந்த பிகாம்க்கு அப்புறம் நிறைய கார்பரேட்ஷிப் அண்ட் சிஏ இதை மாதிரிலாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது. அதுக்கு என்னைக்குமே அதுக்கு உண்டான வேல்யூஸ் இந்த நிமிஷம் ஒரு குறையல எனக்கு தெரிஞ்சு. பிகாம் எம்பிஏ படிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. நடுவில் பணம் கட்டி படிக்க முடியாது அப்படின்னவங்க தான் சரி எப்படியா இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அப்ப என்ன வழி, இதுக்கு இன்ஜினியரிங்க்கு இவ்வளவு பணம் கட்டணும், நம்மளால முடியாது. சொன்ன மாதிரி மார்க் என்னதான் அதிகமா வாங்கினாலும் அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு வர நேரத்துல நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா, சரி எங்க போனாலும் நம்ம சம்பாதிக்கிறது ஒண்ணுதான். அதாவது படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும்ன்ற ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால எந்த பக்கம் போனா நம்ம அதிகமா இது பண்ண முடியும் அப்படின்றத, தொழில் நல்ல ஒரு தொழில் தொடங்க முடியும் அப்படின்றதுக்காக போனா இந்த தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த அறிவியல் கலைக்கல்லூரி அந்த மாதிரி இதுல உண்டு. மருத்துவர் கூட மருத்துவம் படிச்சிருந்தோம்னா நமக்கு ஹாஸ்பிட்டல்ல உத்தியோகம் கிடைக்கலன்னா ஒரு டிஸ்பென்சரி வச்சுக்கலாம், கொஞ்சம் வசதி இருக்கவாளா இருந்தா சொந்தமா கூட ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுக்கலாம். மருத்துவம் பொறியியல் என்று சொல்லும் பொழுது பணம் என்றது முதல் குறியாக இருக்கிறது. ஆனால் அந்த பணத்தை கொடுத்தாலும் அதற்கான வசதி வாய்ப்புகள் மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது. மருத்துவ கல்லூரியை அது ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டால் மருத்துவம் என்பது நம் நாட்டில் முக்கியமாக தமிழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறது நீங்க சொல்லுங்க. மருத்துவம் இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்போடு இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னு கேட்டா மூக்கு முன்னெல்லாம் பிள்ளையார் கோவில் 3 தெரு சேர்ந்ததுன்னா அங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் மருத்துவர் டிஸ்பென்சரி மருத்துவமனை இருக்கு. அது மட்டும் இல்லாம தனியார் டிஸ்பென்சரியும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அங்க பார்க்க போனா கியூ அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும். அந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால அதுக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்கதான் சொல்லணும். இப்போதைக்கு பார்க்க போனா இன்ஜினியரிங் தான் கொஞ்சம் டவுன், யாருக்குமே அதுல கிடைக்கிறது இல்லை. போனாலும் அந்த இது இங்க முடிச்சுட்டு அவங்க அப்ராட்ல தான் வேலை தேடி போறாங்களே ஒழிஞ்சு நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன் அதற்கான ஒரு சூழல் அரசாங்கம் ஏற்படுத்த மாட்டேங்கிறது? ஏற்படுத்தணும் மேடம். அத மாதிரி வெளிநாடு போறவங்களும் கூட நிறைய பேர் நம்பி போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அதெல்லாம் அரசாங்கம் ஏன் கவனிக்கலன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதுக்குண்டான ஆவணம் செய்யணும். ஏன்னா நம்ம நாட்டிலேயே நிறைய தேவைகள் இருக்கு. ஒண்ணு நம்ம வெளிநாடுல சைனாவில இருந்து தயாரிச்சு கொண்டு இந்தியாவில் இறக்கிறதுக்கு இங்கிருந்து இந்தியர்கள் அத்தனை பேரும் போய் அமெரிக்காவில் அவங்களுக்கு பண்றதை நம்ம இந்தியர்கள் பண்றதை தான் அவங்க இங்க இறக்குமதி பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதையே நம்மளே நம்ம நாட்டுல பண்ணி நம்ம நாட்டை ஏன் ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்லிக்கிறோம், ஏன் இன்னும் நம்ம நாட்டை தரம் உயர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு இது எல்லாருக்குமே உண்டு. எதுக்காக நம்ம அமெரிக்கா போய் அவங்களுக்கு நம்மளோட
இங்க அவ்வளவு படிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்க ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்றதுனால அங்க போறதுக்கு காரணம் ரெண்டு. ஒண்ணு அதிக பொருள் ஈட்டணும், ஒண்ணு நம்ம படிப்புக்கு தகுந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது. இந்த ரெண்டு காரணம் தான் நிறைய பேர் அப்ராட நோக்கி போறதுக்கு காரணமே. அதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம இந்தியாவே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. சரி சரி திரு சம்பத் அவர்கள், இறுதியாக உங்களுடைய கல்வியை பற்றின மாணவர்களுக்கு ஒரு சில கருத்து. நீங்க கல்வி வேலை வாய்ப்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும். எனவே வேலை வாய்ப்பை சார்ந்த கல்வியை தகுதியான கல்வியாக வழங்குவது அரசாங்கத்துடைய கடமை. அதுலேயும் வந்து தொழிற்கல்விகளில் வந்து நம்ம அரசாங்கம் வந்து பேருக்கு தொழிற்கல்வி நிலையங்கள் நடத்துகிறார்களே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ற நடைமுறைகள் பயிற்சிகள் அந்த கல்விக்கூடங்களிலே வழங்கப்படுகிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசாங்கம் கல்விக்காக போதிய அளவுக்கு நிதியை ஒதுக்க வேண்டும். ஒரு உயர்ந்த எதிர்கால நோக்கத்தோடு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுவும் நீங்கள் தொழில் கல்வியில் அதிகமாக மூலதனம் செல்லணும். அதே மாதிரி ஆரம்ப கல்வியை உத்தரவாதப்படுத்தணும். நிதி கல்விக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும். பிற நாடுகளோடு ஒப்பிட்டா ரொம்ப மலிவாக இருக்குது. இங்கே கூடுதலாக நிதியை ஒதுக்கணும். அதே மாதிரி கல்வியை வியாபாரமாக மாற்றுவதை தடுக்கணும். எல்லாருக்கும் கல்வி கிடைப்பதையும் உத்தரவாதப்படுத்தணும். சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல நேயர்களுக்காக உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்வதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, சாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், இது அனைத்தும் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் மாணவர்களாகிய நாம், படிப்பு என்பது நம் உரிமை, அதை வாங்க வேண்டுவது நம் உரிமை. ஆனால் படிப்பது நம் கடமை. எந்த மொழியில் படித்தாலும் தன் தாய்மொழியில் முதலில் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாட்களும் உரிமை குரல் நிகழ்ச்சியில் கல்வியை மையமாக கொண்டு நாம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாளை சந்திப்போம் மீண்டும் ஒரு சிறந்த தலைப்புடன். உரிமை குரல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம்.